அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நாமெல்லாம் நினைக்க ஆரம்பித்த சமயத்தில் இப்போ மறுபடியும் ஈரானும் இஸ்ரேலும் அவ்வப்போது ஒருத்தர் தாக்கிறாங்க நண்பர்களே. இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவரே மனுஷன் கடுப்பாகி இஸ்ரேல் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லாமா அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு இப்பொழுது நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கிற நாடுகள்லாம் தங்களுடைய வான்வெளியெல்லாம் இப்பொழுது திறந்து விட்டதால் இந்தியாவிலிருந்தும் பிற நாடுகள்லேருந்தும் அந்த நாடுகளுக்கோ அல்லது அந்த வழியாக பயணிக்கிற விமானங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. ஓரளவுக்கேனும் அந்த பகுதியில் இப்பொழுது அமைதி திரும்ப ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நண்பர்களே. இந்த செய்திகள்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்தியாவை பாதிக்கிற செய்திகள் அல்லது இந்தியாவுக்கு தொடர்புடைய சில செய்திகளை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமானதாக நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இந்தியா சரியான ஒரு மரண அடியை கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்கிறோம் நண்பர்களே. அதற்கான ஆதாரங்களோடு இப்பொழுது அந்த செய்தி வெளியாகி இருக்குது. பாகிஸ்தானுக்கு மரண அடி அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு இந்தியா எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை பாகிஸ்தானை ஆடி போக வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கையில் பாகிஸ்தானும் பாகிஸ்தானிய மக்களும் ஆடி போயிருக்கிறாங்கன்னா, அதே சமயத்தில் பாகிஸ்தான் உதவி கேட்டு ஓட்டமாக ஓடி போய் ஒரு சில நாடுகள்கிட்ட மண்டியிட்டது. அந்த லிஸ்ட்டை நான் சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு. மிக முக்கியமானது அதில் யாருன்னா சீனா தான். அதற்கு பிறகு ரஷ்யா. சீனாவும் ரஷ்யாவும் இப்பொழுது பாகிஸ்தான் மேலே பயங்கரமான காண்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. இந்த விஷயம் போக இன்னொரு பக்கம் பார்த்தா தங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு பாகிஸ்தான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இன்னொரு அண்டை நாடான ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான் இப்பொழுது பாகிஸ்தான் மேலே கடுமையான ஒரு கோபத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் இந்தியா தொடர்பான முக்கியமான இந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அல்லது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்ம போடுகிற செய்திகள் எல்லாம் தவறாமல் உங்களை சேரும். உலகத்தில் நடக்கிற முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை எல்லாம் தவறாமல் உங்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களோட நம்ம வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, பாகிஸ்தானுக்கு அப்படி என்ன மரண அடியை இந்தியா கொடுத்துருச்சு அதை பற்றி விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நம்ம நாட்டில் இப்பொழுது மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மழைக்காலம் தொடங்கிருச்சு. அந்த மழை காலத்தினால இந்தியாவில் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறத பார்க்குறோம். மழை விடாது பெய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம ஊரை எடுத்துக்கோங்களேன், கோயம்புத்தூர். தினசரி மழை பெய்யுது நண்பர்களே. நடுவில் பீக் சம்மரில், அதுவும் அக்னி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் மழை கொட்டி தீர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் அப்படியே காய்ச்சிச்சு வெயில். அப்புறம் பார்த்தா மறுபடியும் மழை. எது எப்படியோ ஓரளவுக்கு மழை பெஞ்சு எல்லாம் செழிப்பாக இருந்தால் போதும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக அவங்களுடைய முக்கியமான நதிகள் இருக்குது இல்லையா, இண்டஸ் நதி, செனாப் நதி போன்ற நதிகள் எல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சிருக்கிறத அவங்க பார்த்து பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன் பாகிஸ்தானில் ஏன் திடீர்னு வறட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு காரணம் வேறு எதுவும் இல்லை, இந்தியா தான். இந்தியா இண்டஸ் நதி உள்ளிட்ட இந்தியாவிலிருந்து கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகிற 6 முக்கியமான நதிகள் இருக்குது இல்லையா, அந்த நதிகளை எல்லாம் அடைச்சிருச்சு. அங்கே இருக்கிற டேமை எல்லாம் நம்ம அடைச்சி வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் இப்பொழுது பாகிஸ்தானுக்குள்ள
வறட்சி தொடங்கி இருக்குது. மிக முக்கியமாக இந்த குறுவை சாகுபடி காலகட்டம் இது, அதை ஆரம்பிக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அங்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு 30% விவசாயிகள் தங்களுடைய குறுவை சாகுபடியை ஆரம்பிக்காமையே இருக்கிறாங்களாம். ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு நடுங்கிட்டு இருக்கிறாங்களாம். ஒரு முறைக்கு பல முறை பாகிஸ்தான் இந்தியாவிடம் முறையிட்டும் கூட இந்தியா நான் சொன்னதுதான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தி வச்சது தான். இதை நாங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கவே மாட்டோம். உயிர்ப்பிக்கணும்னா இதுக்கு இருக்கிற நாங்கள் போட்டிருக்கிற ஒரே கண்டிஷன் என்ன, அதன்படி பாகிஸ்தான் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் அமல்படுத்துவோம், மீண்டும் அதை மதித்து நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா சொன்ன கண்டிஷன் என்ன, பாகிஸ்தான் இனிமேல் இந்தியாவின் மீதான தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாகிஸ்தான் நடந்து கொள்ளக்கூடாது, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தான் எந்த வகையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷனு. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க சார். பாகிஸ்தானால் அப்படிலாம் இருக்க முடியுமா? பாகிஸ்தானில் இருக்கிறவனெல்லாம் சோறு திங்காமல் இருங்கடா அப்படின்னா கூட இருப்பானுங்களே ஒழிய அவனுங்களை இந்தியாவை கரிச்சு கொட்டாமல் இந்தியா மேலே தீவிரவாத நடவடிக்கை எடுக்காமல் இருங்கன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்குமாங்க சார் அப்படிங்கிறீங்களா? உண்மைதான் நண்பர்களே, நடக்கவே நடக்காதுங்கிறது நமக்கும் தெரியும். அதனால தான் இந்தியா இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்குது. ஏடா நாங்கள் கொடுக்குற தண்ணி மட்டும் வேணும் உங்களுக்கு, ஆனால் ஆவுனா துப்பாக்கி தூக்கிக்கிட்டு நாங்கள் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை காப்பாற்றுறோம், காஷ்மீரிகளை காப்பாற்றுறோம், காஷ்மீர் இஸ்லாமியர்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய தீவிரவாதத்தை இந்தியாவின் மீது திணிக்கிறதுக்குன்னு நீங்கள் அலையிறீங்களா? அப்போ நானேடா உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இந்தியா எடுத்த முடிவு 100க்கு 100 சரி அப்படின்னு ஒவ்வொரு இந்தியனும் நினைக்கிறான் அப்படிங்கிறத நாம் இங்கே மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறோம் நண்பர்களே. அதனால தான் இந்தியா தன்னுடைய நதிகள் பாகிஸ்தானுக்குள்ளே போகுது இல்லையா, இண்டஸ், செனாப், ராவி உள்ளிட்ட 6 நதிகள் போகுது இல்லையா, அந்த நதிகளில் இருக்கிற டேமை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது. அது மட்டும் இல்லை, இதை விட அடுத்த ஸ்டெப்புக்கும் இந்தியா போயிருக்குது. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கையெழுத்து போட்ட போது அதற்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பஞ்சாயத்து தலைவராக யாரை உட்கார வச்சாங்கன்னா வேர்ல்டு பேங்க் நியமிக்கிற ஒரு ஆளை உட்கார வச்சாங்க. அதாவது உலக வங்கியுடைய பிரதிநிதி. அந்த உலக வங்கியுடைய தற்போதைய பிரதிநிதி யார் அப்படின்னா மைக்கேல் லீனோ அப்படிங்கிறவர். அவருக்கு இந்தியா ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்குது. அந்த கடிதத்தில் இந்தியா என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்துறது வரைக்கும் நாங்கள் இதை மீண்டும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம். அதனால் இது தொடர்பாக பாகிஸ்தான் உங்கள்கிட்ட எதுக்காவது பஞ்சாயத்து பண்ணுங்க நின்றுதுன்னா நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்கப்படாது, இனிமேல் உங்களுக்கு அதை செய்வதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா தெளிவாக சொல்லிருச்சு. அதில் மிக முக்கியமாக கிஷான் கங்கா மற்றும் ராட்லே அப்படிங்கிற 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் தொடர்பாக இந்தியா தன்னுடைய பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்குது. இந்த சமயத்தில் அந்த ப்ராஜெக்ட் தொடர்பாலாம் ஏதாவது பாகிஸ்தான் வந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி எங்கள்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை, நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு சவுக்கடியை கொடுத்துருக்குது. ஏன் தெரியுமா அதை சவுக்கடின்னு சொல்கிறோம்? ஏன்னா பாகிஸ்தான் நேற்று தான் போய் லீனோ முன்னாடி மண்டிட்டு நின்றுருக்குது. இந்த மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா தன்னிச்சையாக நிறுத்திடுச்சு. அதை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் செயல்படுத்தி கொடுக்கணும். எங்கள் நாட்டில் இப்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை ஆரம்பிச்சிருக்குது. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கூடிய விரைவில் இது ஒரு வறட்சியாக மாறிவிடும். அந்த நிலைமைக்கு எங்களையே தள்ளாதீங்க, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த வேர்ல்டு பேங்க்குடைய பிரதிநிதி இருக்கார் இல்லையா லீனோ, அவர்கிட்ட போய் நின்றுருக்குது. அப்போ தான் இந்தியா ஏற்கனவே இது தொடர்பாக லெட்டர்லாம் எழுதிருச்சுப்பா,
ட்ரீட்டியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக நான் இப்பொழுது செய்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டதாக, பாகிஸ்தானுக்கு அவர் சொல்லிட்டதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு செய்தி கிடச்சிருக்குது நண்பர்களே. பாகிஸ்தான் அடுத்ததாக என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக கணித்து அதற்கு முன்னாடியே இந்தியா வந்து அதற்கான எதிர்வினையை ஆற்றிடுச்சு. அப்படிங்கிறதுனால இப்பொழுது பாகிஸ்தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்குது. தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு வற்றாத ஜீவ நதியான இண்டஸ் நதி இப்பொழுது காஞ்சு போக ஆரம்பிக்கிறத பார்த்து பாகிஸ்தானியர்கள் இரத்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த செய்தி நண்பர்களே. இந்தியா கிட்ட தான் நாம் இப்படி சிக்கிக்கிட்டோம், ரைட்டு, நம்ம நேராக நம்மளுடைய ஆபத் பாந்தவனுங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாங்கல்ல, அதனால நம்மளுடைய எஜமானனான சீனா கிட்ட ஓடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சீனா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் ஓடிச்சு. எப்போ தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பு SCO மாநாடு நடந்தது. அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, அந்த அமைப்புடைய மாநாடு நடந்தது. அதில் வந்து இந்தியாவின் சார்பாக இந்தியாவுடைய NSAவான தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான திரு அஜித் தோவால் அவர்கள் கலந்துக்கிட்டார் நண்பர்களே. அப்பொழுது அஜித் தோவால் அந்த அமைப்புடைய மீட்டிங்கில் மிக கடுமையாக பாகிஸ்தானை சாடினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகள் நடத்தியிருக்கிறாங்க, அதுக்கு பாகிஸ்தான் முழுமையான சப்போர்ட்டை கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இந்த மாதிரியான தீவிரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிற நாடுகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது அங்கே பாகிஸ்தான் வந்து இந்த பிரச்சனையை, இந்திய பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையை அங்கே கிளப்பி இருக்குது. அதே போல் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா தன்னிச்சையாக நிறுத்தி வச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கிளப்பி இருக்குது. ஆனால் வழக்கமாக இந்த மாதிரி விஷயங்களில் உடனுக்குடனே பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிற சீனாவோ இந்த தடவை பயங்கரமான ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணியிருக்குது. சீனா மட்டும் இல்லை, ரஷ்யாவும் இந்த முறை பயங்கரமான அமைதி. எந்த வகையிலையும் பாகிஸ்தானுக்கு சீனாவோ ரஷ்யாவோ ஆதரவளிக்கவில்லை, வாயக்கூட திறந்த ஒரு பேச்சுக்கு கூட சப்போர்ட் பண்ணல. அப்படிங்கிறத பார்த்து பாகிஸ்தான் பயங்கரமான அதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலக அரங்கில் பாகிஸ்தானுக்கு இருந்த அந்த ஸ்டாண்டிங் இருக்குது இல்லையா, அந்த செல்வாக்கு படிப்படியாக குறைந்தது போய் இப்பொழுது பயங்கர வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வருது, அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதே சமயத்தில் இந்தியாவுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் கிடுகிடுன்னு உயர்ந்துக்கிட்டே போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட பாகிஸ்தானுடைய பட்ஜெட்டை விட இந்தியாவுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா 10 மடங்கு அதிகம். அந்த அளவுக்கு இந்தியா வந்து பயங்கர பவர்ஃபுல்லான நாடாக இருக்குது. பாகிஸ்தானை விட 10 மடங்குக்கு மேலே அதிக பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாடாக இந்தியா இருக்கும்போது இந்தியாவை அவ்வளவு சாமானியத்தில் பகைச்சிக்கிறது நல்லதல்ல, இந்தியாவை பகைத்து கொள்வது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இது போக இன்னொரு பக்கம் அதே மீட்டிங்கில் ஈரானும் இருந்தது. இந்த கூட்டமைப்பில் ஈரானும் இருக்குது. ஈரானும் வந்து அங்கே பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையாக சாடி இருக்குது. அது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து ஈரான் பாகிஸ்தான் உறவுகளை கெடுத்து விட்டது, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுடைய தயவோடு பாகிஸ்தானுடைய அனுமதியோடு தான் பாகிஸ்தான் வழியாக வந்து ஈரானுக்குள்ளே பாம்பு போட்டுது, இதை வந்து பாகிஸ்தான் அனுமதிச்சிருக்க கூடாது, ஒரு நல்ல நண்பனாக இருந்து கொண்டு பாகிஸ்தான் எங்களை காலவாரிருச்சு, இனிமேலும் நாங்கள் பாகிஸ்தானை நம்ப மாட்டோம் அப்படின்னு அவர் பயங்கரமாக சூழரைச்சிருக்கிறாரு. அதுக்கும் கூட சீனாவும் ரஷ்யாவும் மௌனமாக இருந்துருச்சு அப்படிங்கிறதான் இதில் விசேஷமே. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த சீனாவுடைய அமைதிக்கு பாகிஸ்தானை சீனா காலவாரினதுக்கு இன்னொரு காரணமும் கூட சொல்கிறாங்க நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை எழுந்தபோது சீனா நேரடியாகவே போய் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுச்சு இல்லையா. ஆனால் அந்த சமயத்தில் தனக்கு உதவி வேணும்ன உடனே சீனாவை கழட்டி விட்டு நேராக அமெரிக்கா காலில் போய் பாகிஸ்தான் விழுந்தது இல்லையா. அமெரிக்கா சொன்ன கண்டிஷனை எல்லாம் ஏற்றுக்குச்சு. அதோடு இல்லாமல் ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தானுக்குள்ளே மிலிட்ரி பேஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு வேற சொல்லியிருக்குது. இதெல்லாம் வந்து
சீனா ஒரு பச்சை துரோகமாகவே பார்க்குது அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தான் தங்கூட நல்லுறவோடு இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு அந்த பக்கம் அமெரிக்கா கூடயும் ஒரு கள்ள உறவை வச்சிருக்குது, இதை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சீனா பயங்கர கடுப்பாயிருச்சு. அப்படின்னும் இதுக்கு இந்தியாவே 100 மடங்கு பரவாயில்லைப்பா, நாங்கள் இந்தியா பக்கமே நின்றுக்கிறோம் அப்படின்னு சீன அதிகாரிகள் சொன்னதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாகிஸ்தானுக்கு இது கேடுகாலம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் இந்தியாவிட்ட மோதிட்டு அவனுங்க இன்றைக்கி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் உட்கார்ற சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க. அதே சமயத்தில் வழக்கமாக தங்களுக்கு உதவி செய்கிறவங்களையும் அவனுங்க இப்போ பகிச்சிட்டானுங்க. அதனால் பாகிஸ்தான் இப்பொழுது நடு ஆற்றுல போய் டேமேன்னு நிற்கிது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.